மதன் காரைக்குடியில இருந்து ஒரு சூப்பரான ரெசிபி சென்ட் பண்ணியிருக்காரு. சிக்கன் சீஸ் கபாப். ஆமா, எஸ், சூப்பரா இருக்கு இல்லையா? அந்த பேரு கேட்கும்போது கபாப் நம்ம ஜாலியா சாப்பிடணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு அருமையான ஸ்டார்டர் வித் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். அதோ இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ம சிக்கன் தான் பார்க்குறோம். அதில் ஒரு பெஸ்ட் ரெசிபி, கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியும் கூட. வழக்கம் போல் நம்ம ஸ்டைலில் ஈஸியாக எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ சிக்கன் சீஸ் கபாப்புக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடும். சிக்கன் சீஸ் கபாப் செய்ய தேவையான பொருட்கள்: கீமா சிக்கன் 300 கிராம், நறுக்கிய வெங்காயம் 1, நறுக்கிய பச்சை மிளகாய் 2, நறுக்கிய பூண்டு 10 நம்பர், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், முட்டை 1/2 நம்பர், எலுமிச்சை சாறு 1 டேபிள் ஸ்பூன், நறுக்கிய கொத்தமல்லி 1/4 கை, நறுக்கிய புதினா சிறிது, முந்திரி பொடி 2 டேபிள் ஸ்பூன், திருவிய சீஸ் 5 டேபிள் ஸ்பூன், நெய் 5 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. சிக்கன் சீஸ் கபாப் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு. செஃப், குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பிளேட் எடுங்க பாப்போம். பிளேட், ஓகே. இதுக்கு வந்து நம்ம போன்லெஸ் சிக்கனு அதை வந்து நல்லா கொத்தி நம்ம ஃபுல்லாக வந்து தண்ணி எல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ சுப்ரீம் பீஸ் ஆஃப் சிக்கன் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது மிக்சியில் ஓட்டணும்னு இல்லை, நல்லா ஃபைனாக சாப் பண்ணாலும் ஓகே, அப்போ பெட்டராக இருக்கும். தண்ணி இல்லாமல் நல்லா, ஏன்னா ஜென்ரலாக வந்து சிக்கன்லேயே வந்து உங்களுக்கு தண்ணி விடும். ஆமாம், தண்ணியை நல்லா எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பால்ஸ் பண்ண போறோமா இல்ல கியூப் பண்ண போறோமா? எல்லாமே பண்றோம். அடுத்து இதுலயே கொஞ்சம் ஆனியன், கொஞ்சமா பச்சை மிளகாய். இன்கிரிடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாலே உடனே பண்ணிடலாம் போலயே செஃப், இல்லையா? ஆமா. தென் இதுல பூண்டு. அதாவது கபாப்க்கு வந்து ஒரு நல்ல ஸ்டோரி இருக்கு. ஓகே. அப்ப அந்த காலத்துல இந்த கிங் நவாபீஸ்னா இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா வயசானதுக்கு அப்புறம் நல்லா சத்தான சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜென்ரலா இந்த நான்வெஜ்ல தான் ஒரு பெரிய நம்பிக்கை. ஆமா செஃப். அப்படிங்கிறப்ப ஆஃப்டர் ஏஜ் இந்த பல்லெல்லாம் உங்களுக்கு கடிக்க முடியாது. அப்படிங்கிறப்ப இது மாதிரி நல்லா சாப்பிடு மட்டன், சாப்பிடு சிக்கன் எல்லாமே அப்படி சாப்பிட்றப்ப அதோட ஜூஸ் எல்லாமே உள்ள போகும், ஹெல்த்தியா இருக்கும். அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. ஓ, இத பத்தி நானும் வந்து ரிசர்ச் பண்ண போறீங்க. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் புதினா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இன்னும் நம்ம ஃபைனாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். பட் சாப் பண்ணி சேர்க்குறப்ப அது நெய்யோட கலந்து நம்ம குக் பண்ணுறப்ப அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். ஓகே. இதில் கொஞ்சம் மல்லித்தூள், அப்புறம் ஜீரகத்தூள், எலுமிச்சை சாறு, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். கர்ட் ஆட் பண்ணலாமா செஃப்? கேடு அப்புறம் கொஞ்சம் பால் சொல்லுங்க. இல்ல, எப்பயுமே வந்து நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்போது தயிர் வந்து பக்கம் ஓரமா இருக்கும். ஸோ அதனால கேட்டேன், 2 காம்பினேஷன் எப்பவுமே ஒன்னாவே இருப்பாங்களே, இப்ப பிரிச்சிருக்கோமே, ஏதாவது என்ன ரீசன் அப்படின்னு கேக்குறீங்க. கொஞ்சம் ஒயிட் ஆஃப் எக், இது வந்து ஒரு பைண்டிங்காக நம்ம ஆட் பண்றோம். இல்லை எல்லோ வேணாலும் சேர்க்கலாம், அதனால் பீட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒயிட் ஆஃப் எக் மட்டும் சேர்க்குறேன். ஏதாவது கிறிஸ்பிக்காக தானே செஃப் நம்ம எக் வந்து ஆட் பண்ணுறோம், இல்லையா? இல்லை, இப்போ இந்த மசாலா அதாவது அது பிரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு பைண்டிங்க்கு இது யூஸ் பண்ணலாம். ஓகே. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பொட்டேட்டோ வச்சு உள்ள சீஸ் வச்சா பொட்டேட்டோ ரோல். ஆக்சுவலாக பொட்டேட்டோ பண்ணுறப்ப நம்ம இந்த ஆனியன் கூட போடணும்னு அவசியம் இல்லை, நல்லா சுப்ரீமாக இருக்கும். அது நம்ம ஒரு நாள் பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ நான்வெஜ்ஜுங்கிறப்ப இவ்வளோ ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணால் தான் அந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே. ஓகே, தென் இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து என்ன பண்ண போகிறோம்? அடுத்து இந்த முந்திரி பொடி ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு பைண்டிங் தான். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த உருண்டையை ஒட்டிக்கிறோம். ஓகே. உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுட்டு, இவன் இதில் காரம் வேணும்னாலும் நமக்கு வேணும்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த பச்சை மிளகா காரம் நல்லாயிருக்கும். ஓகே.
பச்சை மிளகா மட்டுமே போதும்ல செஃப், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். வேணும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஆஸ் பர் ரெசிபி நமக்கு கிரீன் சில்லி தாராளமாக போதும். நல்ல ஸ்பைசி வேணும், நல்ல காரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். செஃப் இதில் பன்னீர் அரைச்சி ஆட் பண்ணலாமா? அதாவது சிக்கனோட பன்னீரா? நார்மலா செப்பரேட்டா பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம இந்த ஆலு டிக்கி என்ன பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அந்த ரெசிபி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி பன்னீர்ல நல்லாயிருக்கும். அது லைட்டாக சாட் மசாலா, அதே மாதிரி இந்த ட்ரை மேங்கோ பவுடரு, அதெல்லாம் மேங்கோ பவுடர், அம்ச்சூர் பவுடர் சொல்லுவோம்ல, இந்த ட்ரை மேங்கோ பவுடர். தெரியல உங்களுக்கு தெரியுமா? தெரியல. இந்த மாதிரி உருண்டையை உருட்டிட்டு அப்புறம் நம்ம நடுவில் இந்த சீஸ், இதில் மொசரலா சீஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே. இதை நம்ம டீப் ஃப்ரை கூட பண்ணலாம்ல செஃப்? டீப் ஃப்ரை பண்ணோம்னா நம்ம அதில் பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் போட்டு ஒரு எக்கில் டிப் பண்ணி போட்டோம்னா உங்களுக்கு பிரியாமல் இருக்கும். ஓகே. அது ஃப்ரைடு வந்துடும். கபாப்னா வந்து உங்களுக்கு நம்ம தவா ஃப்ரை. செஃப் வேற என்ன ஸ்டஃபிங்லாம் வந்து ஆட் பண்ணலாம்? நம்ம ஆக்சுவலாக இதில் சீஸ் வந்து பெட்ரு சாய்ஸு. வேணால் நம்ம பன்னீர் ஆட் பண்ணலாம், இல்லை ஸ்பினாச் இருக்குல்ல, பிளான்ச்டு ஸ்பினாச், அது நல்லாயிருக்கும். ஓகே செஃப், பால்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டோம், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஆக்சுவலாக இதை ஒரு தட்டி அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். கல் சூடாயிருச்சு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு கீ ஆட் பண்ணிக்கிறோம். ஏன் செஃப் கீ ஆட் பண்ணுறோம்? ஆயில் தானே போடுவோம். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, நல்ல ரிச்சான டிஷ். ஓகே. ராயல் டிஷ். சீஸ் உள்ளே இருக்குது, அதனால் நாங்கள் கீ வந்து வெளியே ஆட் பண்ணுவோம். ஆமாம். ஆக்சுவலாக அந்த காலத்தில் கிங்குனா சாப்பிட்ருக்காங்க அது. ஓகே. அந்த காலத்துல சீஸ்லாம் இருந்திருக்கா செஃப்? நம்ம இது ஃபியூஷன். ஆக்சுவலாக அந்த மெத்தட் இருக்குல்ல, அதை கீ தானே ஆட் பண்ணுவோம். கீ பட்டர், அந்த ஃபேட் கண்டென்ட் வந்து அதானே இருக்கும். ஸோ ஸ்லோ ஃபயரு. ஓகே, சூப்பராக ரெடி ஆக போகுது இல்லையா செஃப்? ரெடி ஆகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வழக்கமாக யூஸ் பண்ண கூடிய ஒரு பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான். பட் அந்த லைக்காக நம்ம இந்த கொத்தி பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் பேசிக். வேறு எதுவுமே வந்து நமக்கு நம்ம புதுசாக வேறு எதுவுமே ஆட் பண்ணல. ஆமாம் செஃப், உள்ளே வெந்திருக்கா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை இப்போ பாருங்க, நான் கொடுக்குறேன். ஸ்லோ ஃபயரு ஆக்சுவலாக அதான் ரொம்ப முக்கியம். ஸ்லோ ஃபயர். இன்னொன்று உங்களுக்கு சிக்கன் வந்து உடனே வெந்துடும். இது சுப்ரீம் பீஸ் தான் எடுத்துருக்கோம். நல்லா சாப் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்ப வித்தின் 5 to 7 minutes வந்து தாராளமாக வந்துடும். இது மூடி போடுறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா? இல்லை வேண்டாம், இது வேண்டாம். ஓகே. அவ்வளோதான், ரெடி ஆகிட்டே இருக்குது. சூப்பரான ஸ்டார்டர் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நமக்கு அதே மாதிரி இதுக்கு வந்து இந்த மின் சட்னி வந்து நல்ல ஒரு அக்காம்பனிமெண்ட்டாக இருக்கும். செஃப், அந்த மின் சட்னி எப்படி தான் செஃப் பண்ணும்? மின் சட்னியா பாப்பா, அதுவும் ஒரு தனி எபிசோடில் பார்க்கலாம். தனி எபிசோடில் பார்க்கலாம். ஆக்சுவலாக ஓவராலாக சொல்லிடுறேன். மின்ட்டு, கொஞ்சம் கோரியண்டர், ஒரு அரை பங்கு மின்ட்டு அப்படின்னா அதில் ஒரு 3/4 பங்கு அளவுக்கு கோரியண்டர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக புளி, தென் பச்சை மிளகா லைட்டாக வதக்கி அரைச்சிட்டு, தென் அதுக்கப்புறம் நல்லா கேர்டு வந்து புளிப்பு இல்லாத கேர்டை நல்லா பீட் பண்ணிவிட்டு அந்த மின் சட்னியோட ஆட் பண்ணி கொஞ்சமாக சாட் மசாலா, கொஞ்சம் பிளாக் சால்ட்டு, தென் நார்மல் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா பெட்டராக இருக்கும். சட்னி ரெடி. வதக்கிறப்ப லைட்டாக வதக்கணும், ரொம்ப வதக்கணும்னா உங்களுக்கு கலர் மாறிடும். நம்ம ஹோட்டல்ஸ்லாம் போகிறப்ப நல்லா பச்சை பசேன்னு இருக்கும். ஆமாம் செஃப். அது வந்து லைட்டாக வதக்கணும்னா அந்த ஒரு கலர் உங்களுக்கு கிடைக்கும். லைட்டாக சும்மா. ஓகே. தேவைப்பட்டால் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் ஆப்பிள். ஆமாம் செஃப், இப்போ நம்ம பன்னீர் வச்சு பண்ணலான்னு சொன்னீங்க.
ஸோ இதே மாதிரி நம்ம என்ன கபாப் நம்ம பண்ணலாம்? ஆக்சுவலாக பொட்டேட்டோ வித் பன்னீர் அந்த காம்பினேஷன் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்குமா. ஓகே. இதே இதில் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அதில் ஸ்பினாச் இருக்குல்ல, பிளான்ச் பண்ண ஸ்பினாச்சு அதை சாப் பண்ணி அந்த சீஸு சாப் பண்ண ஸ்பினாச்சு அப்புறம் க்ரீன் சில்லி அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. அது வெஜிடேரியனில். அதே மாதிரி நான்வெஜ் இப்போ நம்ம சிக்கன் பதிலா வேறு எதாவது ஆட் பண்ணலாமா? இல்லை, ப்ரானில் பண்ணலாம். அதே மாதிரி மட்டன் வந்து கொஞ்சம் நம்ம குக்குடு மட்டன்னா எடுத்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா அது வேக வச்சேன்னா கொஞ்சம் இதில் வந்து வேக வைக்க டைம் ஆகும். ப்ரான்மே சேம் ப்ரொசீஜரா செஃப்? ஆமாம், இதே ப்ரொசீஜரில் நம்ம இன்சைட் வந்து சேம் அந்த சீஸ் வச்சுக்கிட்டா சேம் தான். நல்லாயிருக்கும். பட் அதில் கொஞ்சம் கோகனட் ஆயில் இல்லை பட்டர் போட்டால் நல்லாயிருக்கும். கோகனட் பட்டர். செஃப் எனக்கு ஒரு டவுட் செஃப், இது ரொம்ப நாளா இருக்கு. கீயும் பட்டர் இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்? இது உருகுனா கீ, இது உருகலனா பட்டர், இதுதானே? ஆமாம். அதில் எப்படி டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது? இல்லை, ஆக்சுவலாக கீ வந்து இந்த மில்க் பேஸ்டு அந்த இது நல்லா குக் ஆகி உங்களுக்கு நல்லா உருகி வந்துடும். பட்டரில் வந்து லைட்டாக அந்த மில்கோட ஃப்ளேவர் இருக்கும். ஓகே. அதோட காம்பினேஷன் அதை வே ஆஃப் மெத்தட் லைக் இப்போ கொஞ்சோண்டு கார்லிக்கு கொஞ்சம் கறி லீஃபு அதெல்லாம் போகிறப்ப அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். அதான் நான் அடிக்கடி சொல்கிறது தான், அது ஒரு டேஸ்ட், இது ஒரு டேஸ்ட், அது ஒரு ஃப்ளேவர், இது ஒரு ஃப்ளேவர். இப்போ நல்லெண்ணெய் இருக்குது, எல்லாமே ஃபேட்டு தான். இப்போ நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே ஃபேட்டு தான், எல்லாமே ஃபேட் கண்டென்ட் தான். பட் ஒவ்வொன்றுக்கும் அதோட இயல்பு, அதோட டேஸ்ட்டு அண்ட் ஃப்ளேவர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இங்கே பாருங்க செஃப், நாங்கள் தென்னை மரத்தோட வந்திருக்கோம். ஆமாம். மதன் சூப்பரான ரெசிபி கொடுத்துருக்காரு. பார்க்கும் போது டெம்டேட்டிங்கா இருக்கு, அப்படியே ஃபுல்லாவே இப்பயே சாப்பிடலாம் மாதிரி இல்லையா? சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரசித்து சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான டிஷ் அது. அதாவது நம்ம அந்த மெத்தட் தான் வந்து கொஞ்சம் முன்ன இருந்தாலும் பட் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே பேசிக்கான இன்கிரீடியன்ஸ் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம எக் வச்சு ஒரு டிஷ் பார்த்துருக்கோம், அது மட்டும் இல்லாமல் சிக்கன் வச்சு ஒரு டிஷ் பார்த்துருக்கோம். இதே மாதிரி 2 சூப்பர் டிஷ்ஷோட நெக்ஸ்ட் வீக் நாங்கள் வந்து பார்க்குறோம். Until then, bye from Rithi, Chef Palamurugan. signing off from Suvayo Suvai.